மக்களே, வெல்கம் டு மை அர்னி vlogs. இன்னைக்கு தேர்ஸ்டே மார்னிங் ஆக்சுவலாக எழுந்தேன். ரொம்ப ரெய்னி சீசனாக இருக்குது. ஸோ எழுந்தோடனே ரொம்ப மழையாக இருந்துச்சு. ஸோ நல்லா இருந்துச்சு கிளைமேட். ஸோ எழுந்தோடனே நான் கிச்சனில் போய் டீ போட்டுட்டு சரி குடிச்சிடலாம். இன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ அந்த கெட் டுகெதர் தான். ஸோ ஃபேமிலி எல்லாருமே மாமாவோட தங்கச்சிக்கு என்கேஜ்மெண்ட். ஸோ அதனால் நாங்கள் எல்லோரும் ஆஃப்டர்நூன் கிளம்புறோம். ஸோ அதுக்காக மார்னிங்கே நான் டீ குடிச்சிட்டு சரி ரெடி ஆகிடலாம் சொல்லிட்டு, இது எங்கள் வீட்டில் ஃபிஷ் டேங்க்கு. ஆக்சுவலாக ஃபிஷ்ஷு இந்த ஃப்ளோரான் இது நாங்கள் வளர்க்குறோம். இது ரொம்ப அழகாக இருக்கிறதுனால நாங்கள் பராமரிக்கிறது இதை டேடி தான் பார்த்துட்ருப்பாங்க எல்லாமே. ஸோ அவர் தான் பார்த்துக்குறாங்க. சரி நானும் ரெடி ஆகிறதுக்கு டீ குடிச்சிட்டு ரெடி ஆகிட்டேன். ரெடி ஆகலான்னு சொல்லிவிட்டு ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்து நல்லா அயன்லாம் பண்ண வேணாம், நார்மல் டிஷ்யூ கிளாத் தான். ஸோ நார்மலாக மடித்து ரெடியாக வச்சுட்டேன். என்னென்ன திங்ஸ் நான் போட வேண்டியதோ நான் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி மார்னிங்கே டிஃபன் சாப்பிட்டுட்டு கெட் டுகெதர் ரெடி ஆகிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். காரில் தான் போயிருந்தோம். கிளம்பி போயிட்டோம். ஸோ அன்றைக்கி நான் ஆஃபீஸ் லீவ் போட்டுட்டு நாங்கள் ஏர்லியராக போயிட்டோம். ஏன்னா அக்காவும் ரெடி ஆகணுன்றதுனால பாப்பாவை பார்த்துக்கணுன்னு அவன் ரெடியாகவே விட மாட்டான். ஸோ அதனாலே நாங்கள் மோஸ்ட்லி சீக்கிரமாக போயிட்டோம். இல்லைன்னா லேட்டாக தான் போயிருப்போம். பொண்ணு அலங்கரிச்சிட்டாங்க. இதான் என்னோடய சிஸ்டரோட ஹேர் லுக். அவளும் ப்ரிப்பேர் ஆகிட்டா. எங்களுக்கும் போர் அடிச்சது. நான் பாப்பா கூட நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டேன். அவன் வீடியோ பார்த்தோன்னே ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டான். ஸோ எல்லோரும் ஆரம்பிச்சிட்டாங்க. என்கேஜ்மெண்ட் கொஞ்சம் லேட்டாக தான் ஆரம்பிச்சது. சீரு எல்லாமே முடிஞ்சு ஃபங்க்ஷனும் நல்லா முடிஞ்சிடுச்சு. ஆக்சுவலாக ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு ஃபேமிலிஸ் என்ஜாய் பண்ணிவிட்டு நிறைய ஃபுட் வெரைட்டிஸ் இருந்துச்சு. நம்ம ஃபுட் இல்லாமல் எங்கேயுமே நம்ம இருக்க முடியாது. ஸோ நல்லா சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. உங்களோட ஃபேமிலி ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும் நான் ஷேர் பண்ணுங்கள். பாய்.